இந்த ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போறதுக்காண்டி வித்தவுட்லயே உட்காந்து போறவங்களோட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க ஒருத்தன் ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்றதுக்காண்டி மாற்றுத்திறனாளி மாதிரி நடிச்சு எந்த ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணணுமோ அங்க போனதுக்கு அப்புறம் இறங்கி வரும்போது மாற்றுத்திறனாளி மாதிரியே நடந்து வந்தவன். இதுக்கு மேல நம்ம நடிக்க தேவையில்ல, இதுக்கு மேல எவன் வந்து நம்மள பிடிக்க போறேன், அதே டிராவல் பண்ணி வந்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அவன் பழையபடிக்கு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இவன மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது செம்மையா காண்டாகும். என்னன்னா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணணும்னு நினைச்சது ஒரு தப்பு. ஆனா அதை விட மகா தப்பு எதுனா இந்த தப்பு பண்றதுக்கு ஒரு வேஷம் ஒண்ணு போட்டேன் மத்தியில, மாற்றுத்திறனாளி வேஷம். அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இது மொத்தமா அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. இது அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி கொடுக்கிற ஒரு பிரிவிலேஜ். அதை இந்த மாதிரி கேவலமானவங்க தப்பா பயன்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு காண்டாகுது. இவன் அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே இந்த மாற்றுத்திறனாளிகளோட வழி தெரியும். எல்லாம் கூட்டு போய் நல்லா நறுக்குன்னு கைய கால ஒடிச்சு விட்டு இப்ப நீ ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போய்க்க, நீ இப்ப போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா கக்கூஸ் கூட போக முடியாம கஷ்டப்படுவாங்களா, அப்ப தெரியும் இந்த மாற்றுத்திறனாளிகளோட வழி. இது எப்படி இருக்குன்னா, நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பைக் திருடுறதுக்காண்டி டெலிவரி பாய்ஸ் வேஷம் போட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவும். இவங்க திருட்டு வேலை பண்றதுக்கு அவங்கள சீல்டா யூஸ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துறது. அறிவு பேயில போவான், மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும்